வணக்கம். மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கட்டு கீரையை நல்லா அலசி உப்பு போட்டு அலசி பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இதில் ஒரு காலாழாக்கு சிறுபருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள், பெருங்காயம், தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 2, வெங்காயம், பூண்டு, தேங்காயும் பச்சை மிளகா, சீரகம் மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வாங்க தாளிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேங்க. வெங்காயம் போட்டுடலாம். பொடியாக நறுக்கி வச்ச பூண்டை போட்டுடலாங்க. ஊற வச்ச பருப்பை போட்டுடலாங்க. பருப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுக்குங்க. அந்த பருப்பு வேகட்டுங்க. அதற்கு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம தேங்காய், சீரகம், பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சிறுபருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு வேக வைங்க. ஏன்னா பொங்கி பொங்கி வழியும். சிறுபருப்பு முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாங்க. மணத்தக்காளி கீரை கொஞ்சம் சிறு கசப்பாக தாங்க இருக்கும். ஆனால் இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்தையும் இது நல்லா சீராக்குங்க. இப்போ நம்ம உப்பு போட்டு மூடிடுவோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருவோங்க. கீரை நல்லா வெந்துடுச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு சட்டுன்னு ஆகணுன்னா சிறுபருப்பை ஒரு 2 ஸ்ட்ரீம் கொடுத்து பக்காவாக வேக வச்சு கூட கீரையில் இப்போ வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகா, சீரகம்
சீரகம் ரொம்ப போடக்கூடாதுங்க, கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க போதும். இந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல் கொஞ்சம் போற இருக்கும். ஒரு 4 பரட்டிட்டா போதுங்க. எந்த கீரை பண்ணாலும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு பரட்டி எடுத்துருங்க. நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க.